ஒரு சிற்பி அப்படின்னா எளிதில் ஆயிட முடியாது. சிற்பி அப்படிங்கிறவன் முதல்ல அவனுடைய எண்ணமும் செயலும் தூய்மையாக இருக்கணும். தமிழகத்தின் சிற்பக்கலை நீண்ட பாரம்பரியம் கொண்டது. அதில் நவீன மற்றும் பாரம்பரிய கலைஞர்கள் பலர் சிறந்து விளங்குகின்றனர். அதில் ஒருவரான சேலத்தைச் சேர்ந்த சிற்பக்கலைஞர் ராஜேஷ் தம்பதி. இவர் சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர். இவர் சிற்பக்கலையில் கடந்த 50 ஆண்டுகளாக முழு ஈடுபாட்டோடு பணியாற்றி வருகிறார். இவரது கைவண்ணத்தில் உருவாகும் உலோக சிலைகள் நேர்த்தியாகவும் உயிரோட்டமாகவும் இருக்கும் என்பது தனி சிறப்பு. இவ்வாறு நுண்ணிய வேலைப்பாட்டுடன் தனித்தன்மையுடன் வடிவமைக்கப்பட்ட வெண்கல உலோக சிலைகள் மத்திய மாநில அரசுகள் நடத்தும் கண்காட்சிகளில் இடம்பெற்று பல்வேறு விருதுகளை வென்றுள்ளன. எனவே தற்போது தனது கலைத்திறனால் இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் சிற்ப கலைஞர் ராஜேஷ் தம்பதி. வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜாஸ்தபதி. நான் சேலம் மாவட்டத்தில் கண்ணங்குறிச்சிங்கிற கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து அதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் அந்த ஓல்டு ESLCன்னு சொல்லுவாங்க, அந்த 8th ஸ்டாண்டர்டு படிக்கும் நிறைவு பெற்று அந்த 8th ஸ்டாண்டர்டில் 6 மாவட்டங்களில் நான் முதல் மாணவராக வர ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதில் எனக்கு ஓவியத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு சூழலில் தமிழ்நாடு பூம்புகார் கைத்தறத் தொழில் வளர்ச்சி கழகம்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு பயிற்சி நிலையம் சிற்பக்கலைத்துறைக்கு வச்சுருந்தாங்க. அதில் போய் 3 ஆண்டு காலம் 1975 to 77 3 ஆண்டு காலம் முறையான பயிற்சியை பெற்று அதன் அடிப்படையில் இந்த விக்கிரகங்கள் அமைக்கிறதுலேயும் கோவில் பணி செய்கிறதுலேயும் 100% ஆகமத்துக்கு உட்பட்டு என்னுடைய பணியை நான் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தேன். அதனுடைய விளைவு தான் எனக்கு மாநில விருது, தேசிய விருது போன்ற பல்வேறு விருதுகள், உலக விருது, உலக அளவில் டாக்டர் பட்டம்லாம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முத்தாய்ப்பாக தான் இந்த பத்மஸ்ரீ விருது எனக்கு இன்றைக்கி மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இது எனக்கு ஒரு எல்லையில்லாத மகிழ்ச்சியை கொடுக்குது. சிற்பக்கலை அப்படின்னு சொன்னாவே உலக அளவில், இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான கோவில்களும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் அத்தனையுமே நினைவு கூறக்கூடிய ஒரு பொக்குசமாக திகழக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் நான் செஞ்ச விக்கிரகங்களில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், அன்றைய காலகட்டங்களில் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஆலயம்தான் தஞ்சை பெரியகதீஸ்வரர் கோயில். அந்த தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு நாகாபரணம், அந்த சிவலிங்கத்தினுடைய பருமன் ஒரு சுற்றளவு 27.25 அடி சுற்றளவு. அதை 3.25 சுற்று பாம்பு அப்படியே சுற்றி 14 அடி உயரம் படம் எடுக்கிற மாதிரி அந்த ஆபரணம் 1996-97 காலகட்டங்களில் அதை செஞ்சு சேலத்திலிருந்து 12 நாள் ஊர்வலமாக போய் அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் அது பிரதிஷ்டை பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது உலக அதிசயத்துக்கெல்லாம் ஒரு அதிசயமாக திகழக்கூடிய பெரிய கோயிலில் அந்த பெரியவுடையாருக்கு அந்த நாகாபரணம் செய்கிற ஒரு பெரும் பாக்கியம் இறைவன் எனக்கு கொடுத்துருந்தார். நூற்றுக்கணக்கான ஆலயங்களுக்கு அந்த விக்கிரகங்கள், ஐம்பொன் விக்கிரகங்களாகட்டும், கவசமாகட்டும், மற்ற உலோக விக்கிரகமாகட்டும் செஞ்சு கொடுத்துருந்தா கூட அந்நிய மண், அந்நிய தேசம்னு சொல்லக்கூடிய நம்ம அண்டை நாடான மலேசியாவில் பார்த்திங்கன்னா அந்த பத்துமலை முருகன் கோயிலில் அந்த வழிபாடு ஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தலங்களில் உற்சவரையும் அதுக்குண்டான மயில் வாகனத்தையும் முறைப்படி ஆகமத்துக்கு உட்பட்டு செஞ்சு கொடுத்து அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுற ஒரு பாக்கியம் இறைவன் கொடுத்துருக்கான். இது மாதிரி ஒரு சிற்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சிற்பத்துக்கு உயிரோட்டமாக அதை வடிவமைக்கிறதுக்கு நிறைய மூல காரணங்கள் இருக்குது. ஒன்று, அந்த விக்கிரகங்களை முதல்ல துவக்கம். அந்த துவக்கம் அப்படிங்கிறது அந்த திருவுருவத்தை மெழுகில் ஆகமத்துக்கு உட்பட்டு அந்த அளவு பெருமானங்களோட அது செய்யும் பொழுது முதல்ல நாள் நட்சத்திரம் குறிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நாளில் வளர்பறையான நாளாகவும் இருக்கணும். அந்த வளர்பறை நாளில் நேத்திரம் ஜீவன் உள்ள நாளாக இருக்கணும். அந்த நேத்திரம் ஜீவன் உள்ள நாளில் குரு ஓரையில் அந்த சுபகாரியத்தை அந்த விக்கிரகம் துவக்கம் பண்ணோம்னா நாள் உதவுற மாதிரி நல்லவங்க கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் இந்த சிற்பக்கலை துறையில் காம்ப்ரமைஸே பண்ணிக்காமல் 100%
முழுமையாக செஞ்சோம்னா அந்த உலோக திருமேனிக்காகட்டும், கல் விக்கிரகமாகட்டும், சொத விக்கிரகமாகட்டும், அது உயிரோட்டமாக மாறுதுங்கிறது 100% நிசப்தமான உண்மைங்க. ஒரு சிற்பி அப்படின்னா எளிதில் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் ஒரு தவறான வார்த்தை. சிற்பி அப்படிங்கிறவன் முதல்ல அவனுடைய எண்ணமும் செயலும் தூய்மையாக இருக்கணும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜனிச்சிருக்கோம். அதாவது பிறந்தது உண்மை, இறக்க போகிறது உண்மை, வாழ்கிறது பொய். அந்த பொய் உலகத்தில் மெய் வாழ்க்கை வாழணும்னு நினச்சா அவனுக்கு இந்த சிற்ப தொழில் ரொம்ப ஈஸியாக அவனுக்கு பிடிக்கும். அதில் மேலே வளர்கிறதுக்கு இறைவன் அவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறது நிசப்தமான உண்மை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் வரப்போகிற ஜெனரேஷனில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் இந்த சிற்பக்கலையில் நிறைய ஆர்வம் காட்டி அதை சார்ந்து அதை முறையாக செய்யணுங்கிற ஆர்வத்தில் பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்கிறதுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக கூட எடுத்துக்கிறேன். இந்த விக்கிரகம் செய்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயம். இதில் எந்த விதத்துலேயும் காசு பணத்துக்காக வேண்டி அதனுடைய உண்மைத்தன்மையை சேதாரம் பண்ணாமல் 100% சாஸ்திரத்துக்கு உட்பட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி பல மடங்கு இறைவன் உங்களுக்கு கொடுப்பாங்கிறத மட்டும் மனசில் ஆழமாக வச்சுக்கிட்டு இந்த விக்கிரகங்களை சாஸ்திரத்துக்கு உட்பட்டு முறையாக செய்யுங்க. வியாபார நோக்கங்கிறது 2வது. அதுக்கு ஒரு பெரிய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். இனி வருங்காலங்களில் இதை சாஸ்திரத்தை கடைபிடிச்சிங்கன்னா நம்ம சந்ததி மட்டும் வளராது, இந்த பிரபஞ்சமே உங்களை நினச்சி சந்தோஷப்படுங்கிற ஒரு மெசேஜை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இந்த சிற்பக்கலை துறையில் எனக்கு இன்றைக்கி மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற இந்த பத்மஸ்ரீ விருதானது என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான சிற்ப கலைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய அளவில் மட்டும் இல்லாமல் பெரிய உத்வேகம் வரக்கூடிய அளவில் இந்த விருது எனக்கு அமைஞ்சிருக்கிறதா நான் மனநிறைவாக இதை ஏற்றுக்கிறேன். இதுக்கு மீண்டும் ஒரு முறை மத்திய அரசாங்கத்துக்கு என்னுடைய நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து சீனிவாசன்.